கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை. இந்த கதையின் முடிவுல இந்த குறளுடைய அர்த்தத்தை நாம தெரிஞ்சுக்கலாம். ஒரு கடலோர கிராமத்துல ஒரு விவசாயி இருந்தாரு. சொந்தமா 1 ஏக்கர் நிலம் வச்சிருந்தாரு. அவருக்கு 2 பசங்க. மூத்தவன் பேரு மாணிக்கம், இளையவன் பேரு முத்து. 2 பேருமே பள்ளி படிப்பை முடிச்சிருந்தாங்க. ஒரு நாள் பிள்ளைங்க 2 பேரையும் கூப்பிட்டு, நம்ம நிலைமை உங்களுக்கு தெரியும். என்னோட உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்கு. என்னால இனிமேல் விவசாயம் பண்ண முடியாது. அதனால நம்ம நிலத்தை வித்து உங்க 2 பேருக்கும் பங்கு போட்டு தரேன். படிப்பை தொடர 2 பேருக்கும் ஆசை இருந்தா அந்த பணத்தை வச்சு படிச்சுக்கோங்க. படிக்காததால தான் என்னால முன்னேறவே முடியல. நீங்களாவது படிச்சு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு அறிவுரை சொல்லிட்டு அந்த நிலம் வித்த பணத்தை அவங்க 2 பேர்கிட்டையும் பங்கு போட்டு கொடுக்கறாரு. மூத்தவன் மாணிக்கம் அப்பா கொடுத்த பணத்தை வச்சு பொறியியல் படிக்கிறான். படிச்சு பட்டம் வாங்கி ஒரு நல்ல வேலைக்கும் போகிறான். ஆனா தம்பி முத்து அப்பா கொடுத்த பணத்துல ஒரு வியாபாரம் பண்றான். ஆரம்பத்துல அந்த வியாபாரத்துல லாபம் கிடைச்சாலும் இறுதியில அவன் அந்த வியாபாரத்துல நிறைய நஷ்டங்கள் பட்டு அப்பா கொடுத்த பணம் முழுவதையும் இழந்து கடனாளியா நிக்கிறான். என்ன பண்றதுனே தெரியாம தம்பி முத்து நின்னுட்டு இருக்கும்போது அண்ணன் மாணிக்கம் அவனால முடிஞ்ச உதவிகளை தன் தம்பிக்கு செய்கிறான். தம்பி, நீயும் என்ன போலவே படிச்சிருந்தா இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்பா தான் பட்ட கஷ்டத்தை எவ்வளவு எடுத்து சொல்லியும் உனக்கு படிப்பு மேல நாட்டம் இல்லை. அதனால வியாபாரம் பண்ண. ஆனா உன்னோட வியாபாரமும் நஷ்டமாயிடுச்சு. அந்த வியாபாரத்துக்கு போட்ட பணமும் இல்லாம அழிஞ்சு போயிடுச்சு. ஆனா என்ன கஷ்டங்கள் வந்தாலும் என்கிட்ட இருக்கிற கல்வி அழியவே அழியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போகிறான். கல்வியை யாராலும் திருட முடியாது, அழிக்கவும் முடியாது. ஆனா பணம் ஒரே நாள்ல கையை விட்டு போயிடும் அப்படின்னு தன்னோட அண்ணன் சொன்ன அந்த வார்த்தைகள் முத்துவின் மனதுக்குள்ள ஆழமா பதியுது. ஆனா என்ன பண்றது? காலங்கள் கடந்து போயிடுச்சு. கையில இருந்த பணமும் தீந்து போயிடுச்சு. படிக்க வேண்டிய வயசுல படிக்காம இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? இனிமே யாருக்கிட்டையாவது போய் கூலி வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அங்கிருந்து மன வருத்தத்தோடு போகிறான் தம்பி முத்து. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை. கல்வி மட்டுமே ஒருவனுக்கு அழியாத உண்மையான செல்வம். பணம், சொத்து போன்ற எல்லா செல்வங்களும் நிலையானவை அல்ல. இதுதான் இந்த குறளோட அர்த்தம்.